கனவில் வந்த பெண்ணே உன்னை நெஞ்சா போதும் புள்ள. ஹாய் எடிட்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்க்ரீனில் பார்த்தா மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ எடிட்டிங் ஸ்டேட்டஸை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். உங்கள் கிட்டே இருக்கிற அலர்ட் மோஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணது ஃபுல் ப்ராஜெக்ட் பை விபிஎஸ் கிரியேட்டிவ்னு ஒரு ப்ரீசெட் வந்து கீழே கொடுத்துருப்பேன். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வச்சுருக்க அலர்ட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணது ஃபாண்ட்டு மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி ஷோ ஆகும். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஃபாண்ட்டோடைய லிங்க்குமே நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு இமேஜோட பிஎன்ஜி கொடுத்துருப்பேன். அந்த இமேஜையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு டெம்ப்ளேட் வீடியோ கொடுத்துருப்பேன். அதையும் என்ன பண்ணுறீங்க, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் இந்த வீடியோ எடிட்டிங்கான தேவையான மெட்டீரியல். இப்போ வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஹார்ட் விஇஓ அப்படி இருக்கா க்ரீன் கலரில், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்டு ஃபில் அது இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஆப்ஷன் ஷோ ஆகும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்களா இந்த ஹார்ட்டு பிஎன்ஜி சொன்னேன் இல்லைங்களா, அது இந்த ஹார்ட் பிஎன்ஜி தான். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அதை வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், பீட் மார்க் வந்து கொடுத்துருப்பேன் இந்த ப்ரீசெட்டில். அந்த பீட் மார்க் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து மீடியாக்குள்ளே போய்ட்டு உனக்கு என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரொட்டேக்ட் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிங்க. கரெக்டாக இமேஜோடைய ரொட்டேக்டை வந்து -90 அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பீட் மார்க் வரைக்கும் இமேஜை வந்து ஸ்க்ரால் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த இமேஜ் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு அதே ப்ரொசீஜர் தான், வீடியோவை கிளிக் பண்ணி இமேஜை கிளிக் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணி ரொட்டேக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படியே -90 செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணியாச்சு. அதே போல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இருக்கிற எல்லா பீட் மார்க்குமே கரெக்டாக ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இமேஜை வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணி வச்சு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் இமேஜுக்கு வந்துக்கோங்க. ஃபஸ்ட் இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மேலே சர்ச் பார் இருக்கும். அதை கிளிக் பண்ணி TIL அதை சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டிலே இருக்கும் அந்த எஃபெக்ட், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டதோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மிரர்ன்ற ஆப்ஷனை மட்டும் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே அந்த எஃபெக்டை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ண எல்லா இமேஜுக்குமே அந்த எஃபெக்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லா இமேஜுக்குமே செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்துட்டு டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து மீடியாக்குள்ளே போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களா அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் அந்த டெம்ப்ளேட்டு.
டெம்ப்ளேட்லேயும் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்ததும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குரோம் கீ அப்படின்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் க்ரீன் கலர், லைட் க்ரீன் கலரில் ஒரு கலர் ஷோ ஆகுதுல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய கலர் காட்டும். அதில் என்ன நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒயிட் கலர் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர் செட் பண்ணிட்டு பேக் வந்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி லாஸ்ட்டில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு மாஸ்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இப்போ மூவ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வந்து செட் ஆகிட்ருக்கும். அப்படியே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோ லேயரை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி கரெக்டாக அந்த பீட் மார்க்கு இமேஜ் செலக்ட் பண்ணோம் இல்லையா, ஆட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி பீட் மார்க்கு அந்த வீடியோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு வீடியோ மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. என்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்னா அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்லேயே டைமர் மாதிரி இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே தேர்ட் ஆப்ஷன் அதை கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம ப்ராஜெக்டோடைய எண்டு வரைக்கும் செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இப்போ ஆட் பண்ண இமேஜையும் வீடியோவையும் இங்கே பாருங்கள் ஐ மாதிரி இருக்குல்ல, அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து எல்லா இமேஜுமே வீடியோயுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு குரூப்பாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே குரூப் எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்த்தா இங்கே பாருங்கள் மேலே வந்து பாக்ஸ் மாதிரி 3 பாக்ஸ் போட்டிருக்கா, அந்த பாக்ஸில் ஃபஸ்ட்டு பாக்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா குரூப்ஸ் க்ரியேட் ஆகிடும். குரூப்பை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே ரிலிக்ஸ் வீடியோ இருக்குல்ல, அது கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ரிலிக்ஸ் வந்து மேலே ஷோ ஆகிடும். நம்மளோட இமேஜ் வந்து பின்னாடி போக ஆரம்பிச்சிடும். இந்த ஒயிட் கலராகவே உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஒன்றும் இல்லை, அப்படியே வந்து நீங்கள் சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பேக்ரவுண்ட் வந்து கலர் வேறு வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ரெக்டாங்கிளை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கரெக்டாக அதை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணி விட்டுக்காங்க. ஸ்க்ரால் பண்ணி விட்டு இங்கே பாருங்கள் கலர் அண்ட் ஃபில், அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போயிட்டு தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி ஷோ ஆகும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து 3 பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து சென்டரில் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பிளாக் மாதிரி இருக்கிறத வந்து ஒயிட்டாக மாற்றிக்கோங்க. ஒயிட்டு மாதிரி இருக்கிறது வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே இந்த அம்புக்குரிய இந்த லைன் மாதிரி இருக்குல்ல, அதை இழுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஒயிட் கலரில் இருக்கிறத வந்து சென்டரில் வச்சுக்கோங்க. சென்டரில் வச்சிங்கன்னா கரெக்டாக செட் ஆகிடும். அப்படியே பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு அந்த ரெக்டாங்கிள் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த குரூப்புக்கு கீழே கொண்டு வந்து வச்சுருங்க. குரூப்புக்கு கீழே ஓகே, அந்த இமேஜுக்கும் கீழே கொண்டு வந்து வச்சுங்க. அதாவது சாங்குக்கு மேலே வச்சுக்கோங்க. சாங்குக்கு மேலே வச்சதும் இங்கே பாருங்கள் ஓகே கரெக்டாக செட் ஆகிடும். அவ்வளோதான், வீடியோ ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி சாங் வீடியோ எடிட்டிங் பண்ணி போடலான்னதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ எடிட்டிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை வந்து கிளியர் பண்ணி வைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.